சார் நைட் சவாரி போகணுங்க சார். பார்த்து சார் பார்த்து. இந்தாங்க சார். நான் ரிசீவ் பண்ணிட்டேன் சார். நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன் சார். வணக்கம் சார். சாந்தகுமார் லைன்ல இருக்கீங்களா? சாந்தகுமார் சாந்தகுமார் லைனுக்கு வாங்க, பேசுங்க. போதுமாங்க சார். மேடம் கேக்குதா? என்ன உங்கள் பிரச்சனை? எப்போ பாரு பேசுன்னு ஸ்டேஷனில் பேசுகிற மாத்திரம் அடிக்கிறீங்க. இப்போ மாத்திரம் என்ன? சாந்தகுமார் உங்க லெட்டர் படிச்சோம், புரியுது. போலீஸ் வந்து இப்படி வாக்கி எடுத்துட்டு போறது ரொம்ப தப்பு சாந்தகுமார். நீங்க முருகமரத்தில் எங்க இருக்கீங்க? வந்து வாக்கி ஹேண்ட் ஓவர் பண்ணுங்க. உங்களை ஒன்றும் பண்ண மாட்டோம். முதல்ல உங்ககிட்ட இருக்க என் ஃபோனை ஹேண்ட் ஓவர் பண்ணுங்க. ஏய் ஃபோனை வாக்கிட்டீங்க ஒன்றும் என்ன? மேடம் ஃபோன் சொல்லிட்டு இருக்கானே, அப்படி என்னதான் ஃபோன் வாங்கி வச்சுக்கோங்க மேடம். சார் அது நாம கீபேட் ஃபோன் சார். என்னது கீபேட் ஃபோனா? வாங்க வக்கில்லாமலாம் இல்லை. அதை நான் ஏன் வச்சுருக்கேன் தெரியுமா? என் பொண்ணுக்கு நெப்ரோடிக் சிண்ட்ரோம். என்னங்க உடம்பு சரியில்லை. அதை என் பொண்டாட்டி ஃபோட்டோ எடுத்து அனுப்புவா. அதை பார்க்கக்கூடாதுன்னு தான் அந்த ஃபோனை வச்சுருக்கேன். ஏய் மூடிட்டு வாங்கி கொண்டு வந்து ஸ்டேஷன் கொடுறா. என்ன எப்போ பாரு மூடிட்டுன்னு. இது வேறு லவுட் ஸ்பீக்கரில் இருக்குது. லேடிஸ் கேட்டால் தப்பாக நினைக்க மாட்டாங்க. நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்க சார். மேடம் நான் ஒன்று சொல்லிட்டா? சொல்லு. உங்கள் வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு மேடம். மேடம் நான் இன்னொன்று சொல்லிட்டா? ஐ லவ் யூ மேடம். சரி ஒரு அரை மணி நேரம் கழிச்சு இதே நம்பருக்கு கூப்பிடுங்க. நான் ஒரு முக்கியமான வேலையாக இருக்கேன். தம் இருக்கா? சாந்தகுமார் பேசுங்க. சாந்தகுமார் எங்க இருக்கீங்க? சாந்தகுமார் லைன்ல வாங்க, பேசுங்க. சாந்தகுமார் மைக்கில் விட்டு கண்ட்ரோல். அவன்கிட்ட ஒரு பேச வளர்க்க வேண்டாம். அவன் அந்த முருகை மரத்தில் தானே இருக்கான். அந்த விமான செட்டு அதை ஃபாலோ பண்ண சொல்லுங்க. அந்த மைக்கை உடனே செக்அப் பண்ண சொல்லுங்க. அவன் கண்ட்ரோல் மைக்கில் சார் ரிசீவ் பண்ண சார். ஃபாலோ பண்ணிக்க சொல்லுங்க சார். சார் என்னாச்சுங்க சார்? சொல்லி ஃபாலோ பண்ணுறேன் சார். சார் சார் வணக்கம் சார். சார் என்னாச்சுங்க சார்? உழைச்சி ஆசை கொடுக்குறதுக்கு இழுத்து அடிப்பானா அவன்? அட நீ ஏன்ப்பா இன்னும் அழுதுட்டு இருக்கிற? இவ்வளோ நடந்துருக்குது. இங்கே பாரு, உன்னை அண்ணனை நினச்சிக்கோ. அவனை நாக்கு பிடிங்கிற மாதிரி கேட்பான். அசிங்கப்படுத்திட்டானே.
சாவோம். ஏய் நீ அப்போ சாகுறங்கிற உன்னை நான் சாக விட்டுருவேனா? அவனை சாக அடிப்போம். ஓகே என் அண்ணன் நீ இருக்கிற வண்டி எவன் தான் நிற்காது. நேரம் புஷ்பா நகர் தான் போதே. டேய் பினாமி, பினாமி ஒரு தரம், பினாமி 2 தரம், பினாமி 3 தரம். யாருக்கிட்ட கத்தியா திருட சாருக்கிட்ட நீ என பத்தி கடுதட சோவர பாருங்க இங்க போடாதட நல்குஞ்சினை காலி தருணாய்க்கு முடிப்பே சொல்லி சுருக்குஞ்சினை காலி நீ காலி மங்கி மூஞ்சி ஆ ஆ ஆ ஆ ஆ ஐயோ ஜீரோ 1 1 0 சார் கார்டு போட்டேன் சார். கார்டெல்லாம் போன மாதமே போட்டேன். 3000 ரூபாய் போயிடுச்சுன்னு மெசேஜ் இருந்துச்சு. ஆனால் பணம் வரல. காசுக்குறா வாட்டியா ஹேப்பன் இங்கே இருக்கு. பணம் எடுத்து ஒன்று பண்ண நம்ம தான் குடிச்சிட்டோமே. தலைவா என்ன தலைவா? காசு வரல. காசு வரலையா? இந்த கொடுமை தமிழ்நாட்டில் எல்லா மக்களும் நடக்குது. எனக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு. ஆமா நீ வெறுங்கையில் அடிக்காத. உனக்கு சரியான ஆயுதத்தை நான் கொண்டு தருகிறேன். துரோகத்தை நான் மன்னிக்கவே மாட்டேன். இந்த எந்திர துரோகத்தை ஒருபோதும் மன்னிக்க மாட்டேன். என்ற காட்டிலே ஒன்று எனக்கே மக்கள் பண்ணுறேன். யாருமே தெரியல சார். அவங்க வடிக்கிறாங்க. போலீஸ் சார் அடுத்து வருகிறேன். ஏன் நம்ம இந்த ஊரை பார்த்துக்கணும். உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டா? என்ற அப்பனும் ஒரு போலீஸ்காரன் தான். எனக்கும் போலீஸ் ஆகணுங்கிறது லட்சியம். நானும் என்னென்னவோ முயற்சியெல்லாம் பண்ணி டூப்ளிகேட் சர்டிஃபிகேட்லாம் ரெடி பண்ணி கொடுத்தேன். ஆனால் டூப்ளிகேட்டுன்னு கண்டுபிடிச்சிட்டானுங்கப்பா. அதோட விட்டானுங்களா எல்லாரும் முன்னாடி அடிச்சிங்க பற்றி கேஸ் ஓட்டானுங்கப்பா. ஆனால் நான் உடலையே வைராக்கியம் ஓட்டா காக்கி சட்டை. இப்போ அண்ணனை பார்த்தில்லப்பா. காக்கியில் எந்த காக்கியாக இருந்தேன்? கடமை தான் முக்கியம். அதனால கரெக்டு. இனிமேல் என் அண்ணன் கிடையாது. சலுக்காஸ் நிற்காத. அது செல்போன் டவர் நிற்காதா? அப்படின்னா தளபதி. என்னை பார்த்து நீ தளபதி சொல்லிட்ட. அவன் என்ன ஆயிரம் மட்டும் பாரு. உனக்கான உயிரே கொடுப்பான்பா. அவன் உயிர் எடுக்கிறதுல ஒரு மேட்ரான். உயிரெலாம் வேணாம். உன் பேண்ட் கொடுப்பியா? காக்கிக்கு காக்கி, போலீஸுக்கு போலீஸ். அதோட இது அப்படி போடுங்க. இங்கே பாரு, நான் சொல்கிற போது தான் நீ வெளியில் வரணும். அது வரைக்கும் ஒன்றரை சுண்டு வரல கூட வெளியில் வரக்கூடாது. புரியுதா? இப்போ சொல்லு, நான் யாரு? சலுக்காஸ் நிக்காதர். நிக்காதர் நிக்காதர். வணக்கம் சார்.
என்னடா திறந்த வீட்டில் நாயில் நுழைஞ்சான்னு வைக்கிறியா? ஆனால் நான் ஊடு தாண்டி குதிக்கிற போது உள்ள ஒரு நாய் இருந்துச்சு தெரியுமா? அதுக்கு என்ன சொல்ல போகிற இப்போ நீங்கள்? யார் நீ? சார் வந்துருக்காரு உன்னை பார்க்கறதுக்கு. வா வா வா. சாரா? முடிப்பேன் நான் புத்தா தரிசனம் படைப்பேன். புதிய சரித்திரம் படத்தில் வர தலைவர் அங்கே பாரு ஸ்டைல பார். நீயா என்ன நேரத்தில் வேஷம் போட்டு வந்திருக்க? யாருன்னு தெரியும் விளையாடிட்டு இருக்க நீ? அவன் கம்பெனி சூப்பர்வைசரு, போலீஸு மண்ணாங்கட்டின்ட்டு. போங்க 2 பேரும். ஹலோ, நான் ஒரு முக்கியமான வேலையாக இருக்கேன் சார். நானும் அதான் சொல்கிறேன், நான் ஒரு முக்கியமான வேலையாக இருக்கேன். உங்கள் போலீஸ் அனுப்பிச்சி விடுங்க. பார்த்தியா? வெயிட் பண்ணுங்க, நானே லைனுக்கு வரேன். போங்க. என்னது சியா? நீ சி, உன் வேலை சி, உன் கம்பெனி சி, உன் முதலாளி சி, நீங்க எல்லாரும் சியோ சி, கேவலமான சீடா. என்ன தளபதி கூப்பிட்ட என் தலையெல்லாம் அளவசியில இவன் போலீஸ்னு உனக்கு தெரியுமா? அதான் எனக்கு தெரியாது. புதிய சரித்திரம் ராம்கே. அட ஏப்பா நீ அவனை பேச விட்டுட்டு இருக்கிற? என்னை மட்டும் பேசியிருந்தானா பிடிச்சி குத்தி. அவனை பற்றி பேசு, அவன் வீட்டு பொம்பளைங்களை எதுக்கு பேசுகிறா? தப்பு. நோ. சார் யார் தெரியுமா? ஆஃபீஸே அலரும் அவரை பார்த்தா. அது ஒன்றும் இல்லைம்மா, நீ உள்ள நேர் மேலே கை வச்சில இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த நேரம் யாரும் நேருக்கு நேரம் பார்ப்படா, நேருக்கு நேரம் பார்ப்பேன். வாங்கம்மா. டேய் என்னடா பண்ணுற? முதல்ல நீ உள்ள போமா. டேய் நீ கிளம்புறியால போலீஸை நீ தான் இந்த அரங்கனோட பொண்டாட்டியம்மா. படுமா, அவன் குடிச்சு தொலைட்டு இருக்கான். போடா. நான் சார் கம்பெனியில் வேலை செய்கிற கடைநிலை ஊழியன். அப்படின்னா சார் ஏதாவது தப்பு எங்களை மாதிரி ஆளுங்களை வச்சு செய்வார். அதான் இப்போ போறியா இல்லையா? அதான் கடைநிலை ஊழியன். கடை சார் மணி என்னம்மா? அட சும்மா சொல்லு, மணி என்ன? 3 மணி. எப்படி மங்களகரமாக இருக்கா? ஆனால் கம்பெனியில் வேலை செய்கிற பொண்ணுல பகல் 3 மணிக்கே மங்களகரமாக இருக்க விட மாட்டேன். நீ ரொம்ப ஓவரா போகிற. ஏன் நெடியலுக்கோ இப்போ உன் ஃபோன்லேருந்து அடித்து அந்த பொண்ணுங்களை பேச வச்சுருவேன். அந்த பொண்ணுங்களும் கம்பெனியில் என்னென்னலாம் பண்ணுறான்றத சொல்லிடுவாங்க. இவன் கேடி பையன் குரலை வச்சே கண்டுபிடிச்சிருவான். பாவம்மா, அதுங்களே 5000 10,000த்துக்கு வந்து வேலை செய்யுதுங்க. அதுங்க பொழப்பில் மண்ணள்ளி போட்டுருவான். ஏச்சா ஒரு நிமிஷம். இவ்வளோ அசிங்கப்படுறான்ல, இப்போ கூட போகிறான். அந்த குழா போட்ட பொம்பளை பார்த்துருக்கான். என்ன பண்ணுறது இவனை? ஏய் கடை தாய்மார்களே, உங்கள் எல்லாத்தையும் அக்கா தங்கச்சி சிஸ்டர்னு கூப்பிட்ருப்பான். ஆனால் அவன் மனசில் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இப்போ கூட அவன் ஃபோன் எடுத்து பாருங்கள். இந்த தெருவில் இருக்க முக்கால்வாசி பொம்பளைங்க ஃபோட்டோ அவன் ஃபோனில் இருக்கும். இப்போ நீ போறியா இல்லையாடா? ஆனால் உன் ஃபோட்டோ இருக்காதும்மா. போலீஸை கூப்பிடுவா. யாருப்பா அது இந்த நேரத்தில் கத்திட்டு இருக்கிறது? ஏன்டா டேய், ரொம்ப நேரமாக நின்று இங்கே கத்தின்னு இருக்கேன். முடிச்சுட்டு கிளம்புற நேரத்தில் வந்து யாரா நீன்னு கேட்குற? சூப்பர் நெய்பர்.